பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க போறோம், உங்களை பத்தியும் பார்க்க போறோம். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிறதால எப்பவுமே உங்களுக்கு பலன் தான். மற்றவங்களை கவரக்கூடிய அந்த பேச்சாற்றல் அதிகம் உங்ககிட்ட இருக்கும். தானம் செய்யறதுலயும் நிறைய விருப்பம் இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு, இசை, இதுலலாம் ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடிய மனிதர் நீங்க. கொஞ்சம் நேர்மையா வாழக்கூடிய மனிதரும் சரி. எதுலயும் வெளிப்படைத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். சுயமரியாதையை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய வேலை எதுவோ அந்த வேலையில பர்ஃபெக்டா இருந்து உங்க வேலையை முடிக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? அதே போல அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல போனா இந்த பெரியவங்க மேல கொடுக்குற மரியாதை, தெய்வத்து மேல வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை, இது உங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதே போல சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடியதுலயும் நீங்க ஒரு நல்ல சிறந்த மனிதர். பார்ப்பதற்கு சாதுவா இருப்பீங்க கொஞ்சம், ஆனா சாமர்த்தியமான ஆள் தான் நீங்க. ஓகேங்களா? எதையும் சிந்திச்சு செயல்படக்கூடிய மனிதர். கல்வியிலையும் திறமையான ஒரு மனிதராக தான் இருப்பீங்க. இந்த ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், இவங்க சொல்றத அப்படியே கேட்க மாட்டீங்க. நீங்க அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஒண்ணு புதுசா உருவாக்கி அதை தான் வெளியே சொல்லுவீங்க. அது மற்றவங்க நம்ப சொல்லுவீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு கேரக்டரா இருக்கும். ரொம்ப நகைச்சுவையான ஒரு மனிதர் தான் நீங்களும். ஓகேங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எப்பயுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு காரியமோ சரி, அதுக்கு முன்மாதிரியா திகழணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு எய்மா இருக்கும். ஓகேங்களா? அதே போல வணிகம், இந்த இந்த பல் சம்பந்தப்பட்ட டாக்டர், கண்ணு, காது, இந்த நிதித்துறை, ஓகேங்களா, இது போல துறைகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வேலைன்னு வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒரு புது தெம்போடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யக்கூடிய ஆள் நீங்கள். அதே போல் இந்த மாடலிங், ஃபேஷன், இந்த டிசைனிங், இந்த வீடியோ எடிட்டிங், ஓகேங்களா, அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே போல் இந்த விவசாயம், இந்த விளம்பரத்துறை, இந்த மோட்டார், இந்த வாகனங்கள்லாம் சொல்லுவாங்க அது, அப்புறம் இந்த ஹோட்டல் துறை, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல்டு. ஓகே, நிறைய ஆயில், நிறைய நீண்ட ஆயில் இருக்கவங்களுக்கு இந்த பெரிய வியாதி எதுவும் உங்களுக்கு வராது. அப்பப்போ சின்ன சின்ன இந்த பல்வலி, இந்த நீரிழிவு பிரச்சனைகள், மலேரியா ஜுரம், இது போல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும். சாஸ்திரங்களை பற்றி பிறர்கிட்ட பேசணும்னா நிறைய பேசுவீங்க. அதே போல அபாரமான ஒரு மனோதைரியம் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் தெரியாது, ஒரு தைரியமா ஏதாவது செயலை செய்யக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதிகாரமிக்க பதவிகள்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்பும் கிடைக்கும், நீங்களும் அங்கே உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே போல கூட ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த கூட ஒர்க் பண்றவங்களோட ரொம்ப இணக்கமான ஒரு நட்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு காதல் படுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி காதல் வரும். ஓகேங்களா? சொந்த வீடு, வாகன வசதிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதோட அம்சம் உண்டு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். அதுதான் உங்களுடைய மைனஸும் கூட. ஓகேங்களா? ஏன்னா அதை வச்சு உங்க பேச்சு திறமையை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்ப்பீங்க. எல்லா இடத்துலும் அது எடுபடாது. ஓகேங்களா? அழகு, சுகபோகத்துக்கு அதிகமா விருப்பத்தை கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் போடுறதுலயும் கொஞ்சம் நிறைய கலர்ஃபுல்லா போடக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடியதா இருப்பீங்க. நிறைய மியூசிக்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா எதுலயும் அவ்வளவு சீக்கிரம் திருப்தியே அடைய மாட்டீங்க. புத்தி கூர்மையான ஆள் தான். அதே ஜெயிக்கணுன்றதுக்காக பல விஷயங்களும் செய்யக்கூடிய ஆள் தான் நீங்க. ஆனா என்ன, சில நேரம் ஓகே போறோம் அப்படின்னு விட்டுறக்கூடிய மனநிலையா இருக்கும். ஓகேங்களா? அதே போல இந்த ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு தலைமை ஏற்றுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட. ஓகே, அதே போல அலங்காரம், ஆடம்பரத்துலையும் நிறைய விருப்பம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை சொல்றேன், பார்த்துக்கோங்க. நீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்க தரங்கம்பாடின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க நல்லாடை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோயில். ஓகேங்களா? அருமையான திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போய் நீங்க வணங்கினால், அங்க போய் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அது கோவிலுக்கு செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு தொல்லைகள் விலகி வாழ்க்கையில பல சக்சஸ் வந்து சேரும். மிக அருமையான ஒரு இடம். போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சாய்ராம்.